பிரைஸ் தி லார்ட். கெத்செமனே ஃபுல் காஸ்பல் சர்ச் மற்றும் எல் ஷடாய் டிவி வழங்கும் தந்தையர் தினத்துக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னொரு முறை சப்தத்தோடு நம் பக்கத்திலே கெத்செமனே சிங்கம் தந்தையர்கள் களமேறி இருக்கிறார்கள். நாங்கள் வயதானாலும் அழகானவர்கள் என்று சொல்லி தோற்றம் அளிக்கிற தந்தையர்களுக்கு ஒரு கை தட்டி கொடுத்து, அதன் பின்பதாக தந்தையர்களுக்கு போட்டியாக வந்திருக்கிறார்கள் நம்முடைய கெத்செமனே ஆண் சிங்கம். அனைவரும் கைகளை தட்டி நாம் வரவேற்கலாம். முதல் ரவுண்ட்ஸ் பாட்டுக்கு பாட்டு. இதிலே 6 ரவுண்ட்ஸ் இருக்கிறது, 6 நிகழ்ச்சி இருக்கிறது. நீங்கள் உங்கள் கரோசையை செலுத்தி நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். இப்பொழுது பாட்டுக்கு பாட்டு நேரம். அதன் நிபந்தனை தெரியும். முதலாவது, நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை பாடுவீர்கள். பாடும் பொழுது ஒரு மணி அடிக்கப்படும். அந்த இலக்கத்தில் நீங்கள் ஒரு பாடலை பாடுவீர்கள். இன்னும் 2 மைக் கொடுத்தால் நடுவில் ஒரு மைக் கொடுங்க, இலகுவாக இருக்கும் 2 பேருக்கும். இப்பொழுது நம்முடைய தந்தையர்கள் முதல் பாடலை பாட வருகிறார்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலை பாடலாம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு. வா வா வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே, என் தேவனே, என் ஜீவனின் அதிபதியானவரே, என் வாழ்வை முழுவதுமே என் வாழ்வினிலே வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. வா. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது ஆ ஆ ஆ ஆ ஆ. ஆராதனை 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 ஆராதனை. ஒருத்தர் பாடும்போது நீங்க சப்போர்ட்டா பாடணும். ஆராதனை ஆராதனை எபினேசரே. சரி, ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். பாட்டு வந்து அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் தான் வரணும். பாதில் ஆராதனை ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அது ஒரு சான்ஸ் கொடுத்தனால ரைட். ஆ. வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். பா பா. மகிழ்வே உண்டாகுக
போதாது. கொண்டாடுவே. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. மா மா மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதா மா மனதார மா மா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுக்கு பா பா பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. சத்தம் போதாது. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கா கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உ உ மலாகாத காரியம் ஒன்றும் நல்ல உற்சாகமா. மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. மலாகாத உ உம்மை விட்டு வாழ முடியாதையா. ஏசையா ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா ஏசையா, உ உ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரில். ஏ என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. தா 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 தண்ணீரை கடக்கும் போது என்னோடு என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது நல்ல போல்டா பாடுங்க. வருகின்றீர். தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும். ஆ அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. விஜயகுமார் ஃபயரா இருக்காரு. எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம். பா 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 பரலோகமே என் சொந்தமே, எங்கு காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே, எங்கு. பரலோகமே என் சொந்தமே. கா எங்கு காண்பேனோ. கா கானா கா கா கர்த்தாவே தேவர்களில் பாடியாச்சு. பாடியாச்சு. ரைட் பாடிட்டாங்க. அதனால 10 புள்ளிகள் பாட்டுக்கு பாட்டில் வாலிபர்கள் ஜெயிக்கிறார்கள். எழுதிக் கொள்ளுங்கள். 10 புள்ளி வாலிபர்கள். எல்ஷடாய் டிவி நேயர்களே, கெத்செமனே பூரண சுவிசேஷ சபை தேவனை ஆராதிக்க உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. ஆராதனை நேரம் ஞாயிறு தோறும் முதல் ஆராதனை காலை 7 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை காலை 9 மணிக்கு, மூன்றாவது ஆராதனை மாலை 6 மணிக்கு. செவ்வாய் தோறும் அற்புத மாலை,
மாலை 6 மணிக்கு. வெள்ளிதோறும் உபவாச ஜெபம் காலை 10:30க்கு. ஒவ்வொரு ஆராதனையிலும் உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காக தனி ஜெபம் செய்யப்படும். கூட்டம் முடிவில் ஜெப எண்ணெய் வழங்கப்படும். தேவ ஆசீர்வாதம் சரீர சுகம் பெற்றிட உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி கெத்செமனே பூரண சுவிசேஷ சபை, 40C அப்பர் சாமி கோயில் தெரு, தேரடி, திருவெற்றியூர், சென்னை 19. தொடர்புக்கு 9940481154 மற்றும் 0442573448. அடுத்த ரவுண்ட்ஸ் வருகிறது. இப்பொழுது ஃபாதர் ரவுண்ட். ஃபாதருடைய பாட்டுடைய ஒரு பிட்டை போடுவாங்க. சரியா? முதல் வாய்ப்பு மூப்பருக்கு நாங்கள் தருகிறோம். உங்களுக்கு டைமிங் கொடுக்கப்படும். நீங்கள் பாடினால் 10 புள்ளி, சரியாய் பாடாவிட்டால் உங்களுக்கு கிடைக்கும் 5 புள்ளி. ஃபாதர் ரவுண்ட். அதிகாலை ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. பார்க்கலாம் இவர்கள் பாடின பாடல் சரியா? நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு. கொஞ்சம் சான்ஸ் கொடுங்கப்பா சகோதரிக, ஆடியன்ஸ் கொடுக்க. ஒரு அதிகாலை ஆண்டவரே பாடல் நன்றி பலி நன்றி பலி. அடுத்த ரவுண்ட்ஸ் வருகிறது. நீங்கள் சரியாய் பாடினால் 10 புள்ளி. இவர்களுக்கு புள்ளி அல்ல, இல்லை. சான்ஸ் கொடுங்க. இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காச்சு. வெயிட். சரியாய் பாடினால் 10 புள்ளி, இல்லாவிட்டால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்பொழுதும் பாய்ஸ்க்கு ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு பலத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு. இந்த பாடல் என்ன பாடல் என்று பார்க்கலாம். ஆத்துமாவே சரியான பாடல். கைகளை தட்டுங்கள். வாலிபர்களுக்கு 10 புள்ளி கிடைக்கிறது. வாலிபர்கள் முன்னாடி நிற்கிறார்கள். கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கப்பா. நாங்கள் தந்தையர்கள், உங்களை சுமந்தவர்கள், உங்களை படிக்க வைத்தவர்கள், எங்களை ஜெயிக்க வைங்க. ரைட். திரும்ப அடுத்த ரவுண்ட் வருகிறது. ஃபாதர் ரவுண்ட். விட்டுறாதீங்க. சரியா பாடுங்க. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். அவசரப்படாதீங்க, கேட்டு பாடுங்க. ஓடுகிறது டைம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். சரியாய் என்று பார்க்கலாம். தேங்க்யூ சொல்லுவேன்
சொல்லுவேன். தேங்க்யூ ஃபாதர். என்ன இப்படி போயிட்டு இருக்க? அடுத்த பாடல் சபையாருக்கு வருகிறது. சபையார் ஆயத்தமாகுங்கள், நீங்கள் பாடலாம். இப்பொழுது சபையார் வீடு போடுங்க. சபையாருக்கு என்னடா அவ்வளவுதானா? யாரு பாடுங்க பாடுங்க பாடு. இந்த பாடல் சரியான பார்க்கலாம். நான் உனக்கு போதி சரி, நடக்கும் பாதை. சகோதரி தனலட்சுமிக்கு கைகளை தட்டுவோம். அவளோடு இணைந்து பாடின எல்லாருக்கும். அடுத்த ரவுண்ட் வாலிபருக்கு வருகிறது. மனமிறங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிறங்கும் தேவனேசு. சரிதான பாடல் போடுங்க. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு. வாலிபர்களுக்கு 10 புள்ளி. வாலிபர்கள் முன்னோடி போய்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் ஒரு புள்ளியும் வரவில்லை. இந்த சான்ஸை விடாதீங்க, இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறது. பாடுங்கள். அருமையான பாடல், தெரிந்த பாடல். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவே என்னை ஆதரிக்கின்ற ஃபாதர் பாட்டு தான். நம்ம சர்ச்சில் சொல்லியிருக்கிற எல்லாரும் பாட்டு பாடுங்க, ஆனால் அட்லீஸ்ட் 2 பாட்டாகிலும் லீட் பண்ண சொல்லுங்க. ஃபாதர் பாட்டை பாடுங்க. ஏன்னா அந்த மனுஷனுடைய அனுபவம், வயசு, அபிஷேகம் எல்லாம் அந்த முதிர் வயதுள்ள தேவ மனிதர். ஆகியால் ஃபாதருடைய பாட்டை லீட் பண்ணுற எந்த மீட்டிங் ஆனாலும் அட்லீஸ்ட் ஒரு பாட்டாகிலும் என்ன பண்ணணும்? ஃபாதருடைய பாட்டு. நேற்று ராத்திரி எங்கள் குடும்ப ஜபத்திலையும் ஃபாதருடைய பாட்டு, என்ன பாட்டு பாடினாலும் ஃபாதர் பாட்டுன்னு வரும். ஆமே. சரியாய் தவறா பார்க்கலாம். நீர் என்னை தாங்குவதா. மூப்பர்கள் 10 புள்ளி எடுத்திருக்கிறார்கள். ஆமென். சூப்பர். அடுத்தது கடைசி ரவுண்ட் தம்பி நேத்தனுக்கு. இப்பொழுது வாலிபர்களுக்கு வருகிறது.
நீங்கள் சொல்லாவிட்டால் நீங்கள் ஆயத்தமாகுங்கள். தோற்றுவிட்டார்கள். நீங்கள் பாட முடியுமா? திரும்ப போடணுமா? அப்படி போடலாமா? திரும்ப விட்டு கொடுக்கிறார்கள். திரும்ப போடட்டுமா? அடுத்த நீங்க ஆயத்தமாகுங்கள். நீங்கள் பாடணும், பாட்டு பாடணும். சொல்லு. ரைட், போடுங்க பாட்டு. சரியான பார்க்கலாம். உயிருள்ள திருபலியா உடலை யார் சொன்னது? சபையார். ரைட், சபையாருக்கு இந்த ரவுண்ட் வருது. சபையாருக்கு போடுங்க. 8 7 6 பாடுங்க. தெரிஞ்ச பாடுங்க. மேல தெரியுதா? நீங்க பாடுறீங்களா? நீங்க பாடினால் 10 போயிடும். நீங்க பாடுறீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன். பாடல் சரியான பார்க்கலாம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன். 10 புள்ளிகள் வாலிபர்களுக்கு. அடுக்கி கொண்டே போகிறார்கள். விடாதீங்க, விடக்கூடாது. நம்ம என்னன்னாலும் மூப்பர்கள், என்னன்னாலும் நம்ம அனுபவசாலிகள். அனுபவம் இல்லாத பசங்கிட்ட தோக்கக்கூடாது. ரைட், அடுத்தது முதலாவது பாட்டுக்கு பாட்டு ரவுண்ட் முடிந்து விட்டது. இரண்டாவது ஃபாதர் ரவுண்ட் முடிந்து விட்டது. இப்பொழுது டிவியில உங்களுக்கு ஒரு படத்தை காண்பிப்பார்கள். 2 டிவி இருக்கிறது, 3 டிவி இருக்கிறது. படத்தை பார்க்கலாம், முன்னாடி பார்க்கலாம். அது என்ன என்று நீங்கள் சொல்ல வேண்டும். முதலாவது மூப்பர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு தருகிறோம். டிவியை பாருங்கள். பஸ்கா என்று சொல்லுகிறார்கள். பஸ்கா. பதிலை பார்க்கிறோம். பஸ்கா என்பது சரியான பதில். பஸ்கா. 10 புள்ளி எடுத்தார்கள். பஸ்கா சொல்லி 10 புள்ளிகள் மூப்பர்கள் எடுத்து விட்டார்கள். ஒரு இசை போடுங்க. அடுத்தது வாலிபர்களுக்கு வருகிறது. வாலிபர்கள் திரைசேலை. திரை சீலை. திரை சீலை சரியான பதிலா என்று பார்க்கலாம். திரை சீலை சரியான பதில். வாலிபர்கள் 10 புள்ளி எடுத்திருக்கிறார்கள். அடுத்தது மூப்பருக்கு வருகிறது. பாருங்க. பிலாத்து
பிலாத்து. பிலாத்து. பி லா லோ தூணு துப்புறாரு. து சரியானு பார்க்கலாம். பிலாத்து சரியான பதில். 10 புள்ளிகளை மூப்பர்கள் எடுத்திருக்காங்க. நல்ல கையை தட்டுங்க. அடுத்தது வாலிபர்களுக்கு வருகிறது. ஒரு நபரின் பெயர் பெஞ்சமின். பெஞ்சமின் சரியான பார்க்கலாம். பெஞ்சமின் சரி. பெ ஜா யா யா மீன். பெஞ்சமின் சரியான பதில். 10 புள்ளிகள். யாரு விடுறோம் அது தெரியல இதுல. ரைட், மூப்பர்கள் இதுல தான் ஜெயிக்கணும். வாங்க அடுத்தது பார்க்கலாம். விட்டு கதையா. நேற்று காலையில் மல்லிகைப்பூ வாசம், மோசே சொல் மீறினேன், ஐயோ இன்று அது கருவாடு நாற்றம், அது என்ன, அது எது? நேற்று காலையில் மல்லிகைப்பூ வாசம், மோசே சொல் மீறினேன், ஐயோ இன்று அது கருவாடு நாற்றம், அது என்ன? மன்னா. 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 மன்னா சரியான பதில். அண்ணா இன்றைக்கு ஃபார்ம்ல இருக்கிறாரு. விஜயகுமார் அண்ணா தான் இன்றைக்கு கிங்கா இருக்கிறாரு. ஆகையால் சரியான பதில் மன்னா. அடுத்தது வாலிபர்களுக்கு வருகிறது. மிச்சக்கண்ணி எடுத்து மச்சானுக்கும் கொடுத்து அச்சத்தால் ஓடி ஒளிந்த இச்சைக்கிளியார்? மிச்சக்கண்ணி எடுத்து மச்சானுக்கு கொடுத்து அச்சத்தால் ஓடி ஒளிந்த இச்சைக்கிளியார்? யாக்கோபு. யாக்கோபு உங்களுக்கு போய்விட்டது. ஏவாள். ஏவாள். ஆமா, யாக்கோ மிச்சக்கண்ணி எடுத்து மச்சானாகிய ஆதாமுக்கு கொடுத்து அச்சத்தால் ஓடி ஒளித்த இச்சைக்கிளி யார்? ஏவாள். இந்த பிள்ளைகளுக்கு அந்த அவ்வளவு தூரம் யோசிக்க மாட்டாங்க. நல்ல பிள்ளைகள். ஏவாள் சரியான பதில். இப்பொழுது ஆடியன்ஸுக்கு ஒரு கேள்வி வருகிறது. ஆடியன்ஸ்க்கு, ஆயிரங்களில் சிறிய ஊர், ஆண் சிங்கம் பிறந்த ஊர், ஆனந்த மகிழ்ச்சி தந்த ஊர், அது எது? பிரவீன். பெத்லகேம். சரியான பதில் பெத்லகேம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீகால சொல்லப்படுகிறது ஆயிரங்களில் சிறிய ஊர். யூதா ராஜசிங்கமாக இயேசு பிறந்தார். அதனாலே நமக்கு வந்தது மகிழ்ச்சி. திரும்பவும் கைகளை தட்டுவோம். மூப்பருக்கு பேசுங்க, பேசி பதில் சொல்லுங்க. எலியேசர். எலியேசர் சரியான பதில். எலியேசர். மூப்பர்கள் 10 புள்ளியோடு முன்னாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது பாய்ஸுக்கு தீர்க்கதரிசியின் பெயர். அதுல தூரமா இருந்தா இதுல பாருங்க.
பதில் சொல்லுகிறீர்களா? டைமிங் ரைட். சொல்றீங்களா? பாஸ் பண்ணட்டுமா? மூப்பர்களுக்கு கொடுக்கலாம், அவர்கள் சொல்லாவிட்டால் உங்களுக்கு வரும். நீங்கள் சொன்னால் 5 புள்ளி, உங்களுக்கும் இல்லை. நீங்கள் சொல்லலாம். தானியேல். தானியேல் சரியான பதில். இப்பொழுது அடுத்த போட்டி வேதாகம போட்டி. இதிலே ஒரு வசனம் இருக்கும். எடுத்த உடனே அந்த வசனத்தை வாசித்து அதில் உள்ள பாட்டை நீங்கள் பாட வேண்டும். அதில் இருக்கிற சொல்லை வைத்து ஒரு பாடல் பாட வேண்டும். இப்பொழுது முதலாவது நாங்கள் மூப்பருக்கு கொடுக்கிறோம். உடனே யார் பைபிள் வாசிக்கிறது? டக்கு நெடுங்க வசனம் சொல்லுங்கள். யோவான் 4:24. யோவான் 4:24 வசனம் டக்குன்னு எடுத்து அதில் ஒரு பாட்டு பாடுங்க. வாசிங்க, பைபிள் வாசிங்க சீக்கிரம். செந்தில் வாசிங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். நீங்கள் ஒரு பாட்டு, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. என்னது வசனம் அதுல இருக்கு. ரைட். அடுத்தது நீங்க என்ன பாட போறீங்க? முழு உள்ளத்தோடு துதிப்பேன். அடுத்தது வசனம் சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 15:16 அதுல இருக்கிற சொல்லை வைத்து நீங்கள் பாடலாம். ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரி. 1 கொரிந்தியர் 15:56 உங்க டைம் ஸ்டார்ட். டைம் போடுங்க, வாசிங்க. 2 பைபிள் எடுங்களேன், வாசிங்க. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். மரணமே ஊரெங்கே, பாதாளமே 10 புள்ளிகள் அவர்கள் கிடைக்கிறது. வாசிக்க வசனம் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2:3. அப்போஸ்தலர் 2:3 2 பேர் பைபிளை திருப்பி வாசிங்க. டக்குன்னு ஒருத்தர். அப்போஸ்தலர் 2:3 அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தார். பாருங்க பாருங்க பாருங்க. அக்கினியில் நடக்கையிலே கூடவே வருகின்றேன். அவசரப்படாதே. இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வேறு காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சரியான பாடல். 10 புள்ளிகள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னும் ஒரு ரவுண்டோட நாம் முடிக்க போகிறோம். ஆகையால் காத்திருங்கள். இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு 5 நிமிடத்தில். வசனம் சங்கீதம் 73:25. சங்கீதம் 73:25 கடைசி ரவுண்ட். இதுக்கு பிறகு பழைய பாடல். உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லா. 10 புள்ளிகள் அவர்கள் கிடைக்கிறது. கைகளை தட்டுங்கள். பல போட்டிகள் இருந்தாலும் கடைசி ரவுண்ட் ஒன்று போக போகிறோம். ஆமென். அடுத்தது ஓல்ட் இஸ் கோல்ட். அதான் தம்பி, பழைய பாடல்
இப்பொழுது போடப்படும். அதிலிருந்து விட்டதிலிருந்து பாட வேண்டும். பழைய பாடல் கடைசி ரவுண்ட் பழைய பாடல் போடப்படும். டக்குன்னு பழைய பாட்டு தெரிஞ்சவங்க மைக்கை கையில் வச்சுக்கொள்ளுங்க. டக்குன்னு பாட வேண்டும். முதலாவது மூப்பருக்கு. வேத பிரிய தேவ புதல்வ சேதமடையா நடந்திடுவோ. சிரிக்கிறீங்கல்ல? மைக்கில் சொல்லு. என்னது இந்த பாட்டு கேள்விப்பட்டதே இல்லை. திரும்ப போடமா? வேத பிரிய தேவ புதல்வ சேதமடையா நடந்திடுவோ. சவுண்ட் கொடுங்க. நீங்க உங்களுக்கு தெரியாது, மூப்பருக்கே தெரியாது, நான் வாலிபருக்கு. ரைட், ஜனங்கள் பாடுறாங்களா? போடுங்க. சரியானு பார்க்கலாம். வேத பிரிய தேவ புதல்வ சேதமடையா நடந்திடுவோ. இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவோ. இலைகள் உதிரா மரங்கள் விட்டதிலிருந்து பாடணும். இவர்கள் நல்ல கனி தருவோ. சத்திய வேதம் பக்தரின் கீதம். ரைட், விட்டதிலிருந்து பாடணும். இருந்தாலும் சபையாருக்கு 10 புள்ளி. இப்பொழுது வாலிபருக்கு வருகிறது. சேர்ந்து பாடுங்க. நீ பாடுறீங்களா? நீங்க பாதியில பாடக்கூடாது. விட்டதுல இருந்து பாடு. நன்மையால் உன்வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய். நன்மையால் உன்வாயை மூடை மூடி சூட்டினதும் அன்றி. நித்தமுனை மூடி சூட்டினதும் அன்றி. நித்தமுமாக தூக்கிய கைத்தாரே என்னாலுமே தூரிப்பா. ஐயா தட்டுங்கள. ஐந்து புள்ளிகள். 5 புள்ளிகள். அடுத்தது உங்களுக்கு வருகிறது. நீ தானே விட்டீங்க. போடுங்க தம்பி. செய்திடுவே வேதத்தில் பாடும் பாடலெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. கைகளை தட்டுங்க. 10 புள்ளிகள். என்னையும் நம்பித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே. 10 புள்ளிகள். குட். கைகளை தட்டுங்கள. அடுத்தது பாய்ஸுக்கு வருகிறது. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை.
பலமுடன் தம்பலமுடன் போடுங்க தம்பி. அவரிடம் தங்கிடுதே கிருபை வானாளெல்லாம் அது போதும். கைகளை தட்டுங்கள். 10 பிள்ளை. இன்னும் 2 பாட்டு இருக்கா? 3 இருக்கா? சபையாருக்கு சபையாருக்கு 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். விட்டதுல இருந்து ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு ஆமென். விட்டதுல இருந்து நீங்கள் பாட வேண்டும். சரி, கடைசி 2 ரவுண்டோடு நாம் நிகழ்ச்சி முடிப்போம். பல நிகழ்ச்சிகள் இருக்கு, ஆனா டைம் ஆகிவிட்டது. மூப்பருக்கு வருகிறது அடுத்த ரவுண்ட்ஸ். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ? இப்போதிவர்களை நிர்மூலம் பண்ணுவார் இன்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ இல்லையோ தாபம் கொள்ளவில்லையோ? கானான் அழிக்கவில்லையோ? இப்போதிவர்களை கைகளை தட்டுங்க. பழைய பாட்டெல்லாம் பழகணும்ப்பா. எது கேட்டாலும் தெரியலன்னா பழைய பாட்டும் கேட்கணும், புது பாட்டும் கேட்கணும். ரைட், கடைசி ரவுண்ட் வருகிறது வாலிபர்களுக்கு. தேவன் உன் அடைக்கலமே, உன் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசையும் கேடகமாம். சரியான பதில். நான் யூத்துக்கு மட்டும் ரொம்ப ஈஸியா பாட்டை போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறா. இன்னொரு ரவுண்ட் வைக்கிறியா? சரி, இன்னொரு ரவுண்ட் இருக்கா? 10 புள்ளிகள். இன்னொரு ரவுண்ட் இருக்கா? உங்களுக்கு ஈஸியான பாட்டு தர்றாரா? அலையலையாய் துன்பம் சோழ்ந்து இலை கலங்கே ஆழ்த்தையில். அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கே. சோர்ந்து போகாதே மனமே. பென்ஸை சேர்த்துருக்கேன். அவன் தான் பழைய பாட்டு, ஃபுல்லா பழைய பாட்டு தானே பாடுவான். பென்ஸை சேர்த்துருக்கணும், அவன் தான் ஃபுல்லா பழைய பாட்டு தானே பாடுவான். ரைட், போடுங்க. அலைகடல் தாழ்த்து நடுவழி விடுத்து. புள்ளிகள் இல்லை. கடைசி ரவுண்ட் வாலிபருக்கு. கடைசி நம்ம இந்த ப்ரோக்ராம் எல்லாம் தனியா செய்யணும். சரி, இன்னும் ரொம்ப ரவுண்ட்ஸ் நைட் எல்லாம் உட்காந்து செஞ்சாங்க, நானும் எழுதி வந்திருக்கிறேன். ஆனா நெக்ஸ்ட் டைம் வந்து இதுக்குன்னு டைம் எடுத்து நம்ம செய்வோம். கடைசி ரவுண்ட் வருகிறது. வேற பாட்டுங்க. போடு பரல போட்டது போடு. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே.
கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தார். நீங்க பாடினாலும் விட்டு கொடுக்குறாங்களா? ரைட், போடுங்க, பாடுங்க, சபையார் பாடுங்க. கர்த்தரையே நம்பி செல்லுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததல் ஸ்தோத்திரிப்போமே. எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி முடிக்கலாம். ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நம் ஆமென். இந்த மகிழ்ச்சியான நாளில் நீங்கள் கூட இருந்ததுக்காக நன்றி. அடுத்த முறை நாம் முழுமையாக ஒரு பயிற்சி ஒரு ப்ரோக்ராம் செய்வோம். இப்பொழுது புள்ளிகள் சொல்வார்கள், யாரு எடுத்திருக்கிறார் என்று கொடுங்கள். நாங்கள் புள்ளிகளை சொல்லுகிறேன். மூப்பர்கள் கண்ணாடி போட்டு வாசிக்கிறேன். 95 புள்ளிகள் எடுத்திருக்கிறார்கள். 95. பாய்ஸ் 100 புள்ளிகள். 5 போயிட்டீங்க. எப்படி தோத்துட்டே வந்தீங்க? ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சேன். ஆகையால் 5 புள்ளிகளிலே நாங்கள் தோக்கவில்லை. வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு தகப்பன் முறையிலே விட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஒண்ணுமே ஜெயிக்காத மாதிரி இருந்துச்சு. ஆகையால் 95 புள்ளிகளை எடுத்திருக்கிறார்கள். 95 புள்ளிகள். ரைட். எனவே கர்த்தர் நல்லவர். இந்த நிகழ்ச்சிக்காக நான் நன்றி சொல்கிறேன். இன்னும் கர்த்தர் உங்களை மகிழ்விப்பார், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்று இருக்கிறதை போல எப்பொழுதும் இந்த திருச்சபை சந்தோஷமா இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கட்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே அடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்னிகைக்கும் சமாதானம் நம் அனைவரோடு என்றென்றும் இருப்பதாக.